கிபி 1105 வருடம் பல்லவ சாம்ராஜ்யத்தில் இரும்புரை என்ற சிற்றரசன் சென்னாடி என்ற பகுதியை ஆண்டு வந்தார். ஒரு முறை படைபலம் மிகுந்த சோழிங்கபுர பேரரசால் அவனது நாட்டிற்கு போர் அச்சுறுத்தல் ஏற்பட்டது. அதை எதிர்கொள்ள இரும்புரை அரசன் வனதேவதையை நோக்கி கடும் தவமிருந்து காலத்தால் அழியாத மரகத நாணயம் என்ற அரும்பொருளை அடைந்தார். அதை தனது போர்வாளில் பதித்துக் கொண்டு சோழிங்கபுர பேரரசை வெற்றி கொண்டார். போர்க்களத்தில் பல வித்தியாசமான போர் ரதங்களை கொண்டு எதிரிகளை வீழ்த்தி பல சாம்ராஜ்யங்களை கைப்பற்றினார். அந்த மரகத நாணயத்தின் சக்தியால் சிற்றரசாக இருந்த இரும்புரையின் சாம்ராஜ்யம் பேரரசாக மாறியது. இரும்புரை அரசனுக்கு பல வாரிசுகள் இருந்த போதிலும் மரகத நாணயத்தின் மீது கொண்ட முகத்தால் அதை அவர்கள் வசம் ஒப்படைக்க மனமில்லாமல் தன்னுடனே வைத்துக் கொண்டார். 94வது வயதில் மரணப்படுக்கையில் விழுந்த அரசன் தனக்கு பிறகு மரகத நாணயத்தை யாரும் அடைந்துவிடக் கூடாது என எண்ணி அதை தன்னுடனே வைத்துக் கொண்டு தன்னை உயிருடன் புதைத்துக் கொண்டார். இரும்புரை அரசனின் ஆன்மா மரகத நாணயத்தை பாதுகாப்பதாக பயந்து அதை யாரும் அடைய முயற்சிக்கவில்லை. 100 வருடங்களுக்கு பிறகு 1990 ஈஸ்வர சுந்தரம் என்ற பேராசிரியர் இரும்புரை அரசரின் கல்லறையை கண்டுபிடித்து மரகத நாணயத்தை அடைந்தார். அவருக்கு பிறகு பலரின் கைகளுக்கு சென்ற மரகத நாணயம் இறுதியாக சொல்லிக்கிட்டே இருக்கா இருடா போன் சொல்றல லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். அது அப்படியே நிறுத்துங்கிற வயசான காலத்துல துண்டு தூங்குனா சும்மா டியூன் போட்டுங்க டோக்கு டோக்குன்னு. சரியா ஊர்ல இருந்து வந்து 2 மாசம் ஆகுது. கடன் வேற இருக்குதுன்ற தொழிலை கத்துப்போன்னு வாழ்க்கையே பேசுனா அப்பதான் கத்துப்ப, அப்புறம் நிறைச்சிடும் என்ன மாதிரி. 2-3 தாட்டி ஸ்பாட்டுக்கு பட நானே கேட்டேன், நீங்க தானே வேணான்னு சொன்னீங்க. அப்படியா? ஏய் இன்னைக்கு ஈவினிங் கூட்டின்னு போடா. சரிண்ணா. அந்த பொட்டிக்குள்ள என்ன வேல்யூ இருக்குதுன்னு தெரியும்ல. போனோமா வேலையை முச்சமா வந்தமான்னு இருக்கணும், புரியுதா? புரியுதுண்ணா. நான் பாட்டு கபால்னு உன்னை போக சொல்லிட்டேன். புள்ளிக்கு சினிமா பீச்சுன்னு ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்குதா? அப்பாயின்மெண்ட் புரியலண்ணே. மான் அடிக்குது பாரு. திருநகர் பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணை பாத்துருக்கியாம, உன் ஃப்ரெண்டு தான்ப்பா சொன்னா. அது ஒண்ணும் இல்லண்ணே, சும்மா பாப்பேன். சும்மாலாம் பாக்காத, அச்சு பாரு. இந்த வயசுல பார்த்தாதான் இன்னும் 4 வருஷம் ஆச்சு, ஒன்னும் சீண்டாது. இப்பவே சீன்ல. டேய் மச்சான், அங்க உசாரா பண்ணுங்க. அப்ப நீ என்ன பண்ணுனா ஸ்ட்ரைட்டா போய் யூ டர்ன் ரைட்ல கையறா. நல்லா பேசுற, நீ என்ன பண்ணுகிற? கவுண்டங்க. மழையோடு நனையும் புது பாடல் நீதான் அழகான திமிரே.
ஒருவேளை புறம் வந்திருக்குமோ? டேய் நீ எதுக்கு திருப்பூர்ல இருந்து இங்க வந்திருக்க? சும்மா சொல்ல. ஸ்மக்லிங் பண்ணி காசு சம்பாதிக்கலாம் தான். ஏதோ ஷேவிங் போட்டு குளிக்க போற மாதிரி சொல்ற. ஸ்மக்லிங்டா, ஸ்மக்லிங். ஏதோ ஃப்ரெண்டு கடல்ல கஷ்டப்படுறானே, கூட்டு வந்து ரூட்டை காட்டிடணும் கூட்டு வந்தா நீ அந்த புளிக்க ரூட்டை போட்டுட்டு இருக்க. சரி அதை விடு, நான் சொல்றத கவனமா கேளு. ஸ்மக்லிங்ல 3 லெவல் இருக்கு. என்ன நல்லது? குட், சொல்றேன். இதான் லெவல் 1, ஆப்போசிட் பார்ட்டியா கன்ஃபார்ம் பண்றது. ஓ சரி வா. இதான் லெவல் 2, கோல்வெட் கன்ஃபர்மேஷன். மீன் குழம்பு வாசனை தூக்குது. எங்கடா? கோடு வேடா. ஓ கொடு. போலீஸ் ரெடி. என்னையா தேடிட்டு இருக்க சார்? இதோ பாத்துறாங்க சார். பாரியா, என்னையா இது? ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ண போற முதல் நாள் இப்படியா? இவரு வேற. எமகண்ட ஒர்க்ல ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். சாரி சார். ஹலோ. இவனுங்க பாடி லாங்குவேஜ் சரியில்லையே. நோட் திஸ் பாயிண்ட். பொட்டி மாதத்துக்கு முன்னாடி இப்படி துப்புனா ரொம்ப லக்கு. சொந்த புத்தி இல்லாம சுத்தி வந்தா கூறும்பாடு. சோறு தண்ணி கூட வேணா சுகவசி வெள்ளாட. உங்கப்ப வீட்டு சொத்தெல்லாம் உன்னை குனிய வச்சு வெட்டிடுவானேடா. விட்டா உன் ட்ரௌசர கூட ஆட்டைய போட்டுருவானே. இங்க சுத்தி எல்லாம் கருப்பாடு. தம்பி 2 பஜ்ஜி போடு. டேய் இங்க வா. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லையா சார்? எனக்கு ஞாபகம் இருக்கே. அப்படியா? எங்க கண்டுபிடிங்க பாக்கலாம். நான் பார்க்காத அக்யூஸ்டே கிடையாது. எப்படி மறந்தேன்? தெரியலையா? அன்னைக்கு அவங்கள பிடிக்க போய் தான் வாரி சுட்டி விழுந்தீங்களே சார். அட ஆமாயா. எங்க குழந்தை அழுது. கிரேப் பவுடர் கொடுக்க சொல்லு. பெட்டிடு. பிளடி கிரிமினல்ஸ். நான் இப்படி ஒரு எதிர்பார்க்கல. மாட்டினீங்கடா டேய். சார் தேங்க்யூ சார். கேட்டீங்க மிஸ்டர் நீலகண்டன். டியூட்டி சார். சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பிடிக்க போகும்போது ரோட்ல அப்படியே குப்புரட்சி விடுங்க சார். இந்த பாத்தீங்களா, இந்த காயம் கூட அப்பேற்பட்டதா. See the bloody criminals. டேய் நீ நொச்சுக்கு இப்ப ராமதாஸ் குரூப் தானே? சார் ஆமா சார். ஏய் எடே
மிஸ்டர் நீலகண்டன் சார் இது என்ன மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் இப்படி பார்த்தா இதோட மதிப்பு 3 லட்சம் ரூபாய் வரும்னு நினைக்கிறேன் சார். போயா, இது எல்லாம் புஷ்பராக கல்லு. 20,000 ரூபாய் மதிப்பு இருக்காது. இவங்களை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இல்லப்பா. உங்க ராமதாஸுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏதாவது பெருசா பண்ணி தொலைக்க வேண்டியதானே? எத்தனை வாட்டி நானே அவனுக்கு புத்திமதி சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறான். யாரா இவன்? சார் நம்ம டீம்ல நியூ என்ட்ரி சார். நீங்களே தொட்டு நக்கிற ஊருக்கா? ஊருக்காய்க்கு ஒரு சைட் டிஷ்ஷா? இன்ஸ்பெக்டர் சொல்றதுக்கு அப்புறம் எத்தனை கொஞ்சம் பாத்துக்கணுமே. 2 பேரும் கொஞ்சம் சிரிக்க நிறுத்துறீங்களா? நீங்க சின்ன லெவல்ல பண்றீங்கன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு சின்ன லெவல்ல எதிர்பார்க்கல. இந்த 10-15 திருப்பூர்ல இருந்து சம்பாதிக்க மாட்டேன். ஏன் உங்ககிட்ட வரணும்? டேய் சும்மா பேசிக்கலாம். எனக்கு இருக்கிற கடங்க மொத்தம் 40 லட்சம் ரூபாய் தேவை. அது சீக்கிரம் சம்பாதிக்கணும். நான் கூட இந்த வரைக்கும் வந்தேன். இங்க வந்து அவசரத்துக்குலாம் அவுத்து ஆட முடியாது. முடியலன்னா மூட்டையை கட்டு. நீங்க சொன்னாலும் சொல்ல நீங்க அந்த போதான் போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. 20 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களே, உங்களால பெரிய லெவல்ல இருக்கு பக்கு இருக்கா? டேய் சும்மா உட்கார்றா. யார்கிட்ட பேசுற? ஏய், நான் பார்க்காத லெவல் இல்லடா. ஏரியால போய் எவன வேணாலும் கேளு. நீ சொல்றிய பணம், அத மூட்டையை கட்டி வருவேன். என்கிட்ட பேசுறியா? பணமா? பணம். அந்த பணம்லாம் எப்படி போச்சுன்னே தெரியல. டேய், ஆல்ரெடி எனக்குலாம் 2 அட்டாக். இன்னொரு அட்டாக் வந்துச்சு, பாட கட்ட வேண்டியதுதான். நான் யாருக்காகடா பெருசா செய்யணும்? வயிறக்கடு அளவுக்கு இருந்தா போதும். ஆனா எங்களுக்கு வேணும்னா என்னடா தம்பி இப்படி பேசுறானே, தப்பா நினைச்சுக்காதண்ணா. இதனால வரைக்கும் உங்களுக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறேன். எங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி பெருசா பண்ணலாண்ணா, அதுக்கப்புறம் நாங்க கேட்க மாட்டோம்ண்ணா. ஒரே வாட்டி பண்ணலாம் வேணா.